கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்க போறோம். நான் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டிய காரியமா இருக்கிறது. நாம் கர்த்தரை என்ன பண்ணோம்? பற்றி கொள்ளணும். எப்படி பற்றி கொள்ள போகிறோம்? நீதிமொழிகள் 8 நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 34-35 வாசிப்போம். நீதிமொழிகள் 8 இதுதான் ஒரு மனத்தின் கிருபை சொல்றாரு. வாசிங்க, தெளிவா வாசிங்க. என் வாசப்படியில் நித்தமும் விழித்திருந்து, என் வாசப்படியிலே நித்தமும் விழித்திருந்து, கதவு நிலையறிக்கை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஜெபத்துக்கு செவி கொடுக்கணுமா? செவி கொடுத்த அற்புதம், செவி கொடுக்காவிட்டால் அற்புதம் இல்லை. செவி கொடுக்க சொல்றாரு ஆண்டவர். என்ன கொடுக்க சொல்றாரு? செவி. செவியை திறந்து கொடுக்க வேண்டுமா? 112 சங்கீதம் 1ல சொல்றாரு பாருங்க. 1 அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் கட்டளைகளுக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேட்கிற மனுஷனும், எனக்கு பிரியமா இருக்கிற மனுஷன் என்னவா? பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப நித்தம் வார்த்தை சொல்லுது என்னவா? நித்தமும் விழித்திருந்து, நித்தம் என்ன பண்ணோம்? அதனால தூங்காம விழித்திருக்க சொல்லல. நித்தமும் விழித்தா என் தூக்கம் என்ன ஆகுது? ஐயோ நான் தூங்கணுமே, தூங்கினா எனக்கு கொஞ்சம் நல்ல நிம்மதி இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருப்பனே. அந்த ஏக்கமே நமக்கு நோயை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அந்த ஏக்கம் இருக்குல்ல, ஐயோ நான் தூங்கல, நான் தூங்கினா நல்லா இருக்கும். வயசெல்லாம் ஆண்டவர் மலை பிரசங்கத்துல சொல்றாரு. மலையில ஏறி பிரசவம் பண்றாரு. ஜனங்கள்லாம் வர்றாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஒரு 1,00,000 பேர் வந்துடுறாங்க. அவர் பிரசவம் பண்ணிட்டே இருக்காரு. 3 நாள் பிரசவம் பண்ணான்னு சொல்லப்படுது. அந்த 3 நாளும் அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? அசராம என்ன பண்றாங்க? அப்படியே கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறாங்க. எத்தனை நாள்? 3 நாள் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் பிரசவம் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனா அங்க வந்து துடிக்கிறாங்க. யாரு? சிஸ்டர்கள். ஒருத்தன் சொல்றான், இவங்க 3 நாள் எங்கே இருந்துட்டாங்களே, இவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்றான். ஒருத்தன் சொல்றான், நம்ம பட்டணத்தில் போய் எப்படி வாங்கி வர முடியும், இவ்வளவு பேர் இருக்காங்களே சொல்லி உனக்குள்ளே நியாயம் தெரிந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கே பிரசவம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. 3 நாள் ஆச்சு. இவங்க பேசிக் கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்ணுல, அவர் காதுல இந்த வார்த்தைலாம் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு தான் அவர் பிரசங்கம் முடிஞ்ச போன அவர் சொல்றாரு, 3 நாள் ஆயிடுச்சு. இவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி போவாங்க? சோத்து போவாங்க. ஒண்ணும் பண்ணுங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? சிசுகளை பார்த்து என்ன? நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்க. பேதுரு சொல்றான், ஆண்டவரே என்ன பேசுகிறீர்? புரியாத பேசிக் கொண்டிருக்கிறேன். 200 தான் நம்மகிட்ட இருக்கு. 200 பணம் தான் நம்மகிட்ட இருக்குது, வெள்ளி காசு. இது போய் நம்ம சிட்டிக்குள்ள டவுன்ல போய் வாங்கிட்டு வந்தாலும், ஆனா 3 பேருக்கு பத்துமா? பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு குரல் வருகிறது, ஒரு விசுவாசமான ஒரு குரல். என்ன குரல் அது? இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். நம்ம பலவீனம் ஆளுக்கு தெரியுங்க. நம்ம பலவீனம் தெரியும், நம்ம ஏழ்மை தெரியும், நம்முடைய எல்லாம் அவருக்கு தெரியும். அறிஞ்சுதான் அவர் இருக்கிறார். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கீங்க. நம்மகிட்ட என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும், என்ன இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஒரு சீஷன் சொல்லுகிறான், இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 2 மீனும்
என்னிடத்திலே கொண்டு வாங்கள். அல்லேலூயா சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொன்னாரு? அவர்களை புல்லின் மேல் அமர பண்ணுங்கள் சொன்னார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? என்ன பண்ணுங்க? புல்லின் மேல். எபேசியர் புத்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கு. எபேசியர் புத்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கு. 1:3 வாசிங்களா? எபேசியர் புத்தகம் 1:3 வாசிங்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு முதல்ல ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், அவர் சொல்றாரு, உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாராம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால், சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்கே 2 மீன் இருக்கிறது, 2 மீனும் 5 அப்பம் இருக்கிறது. அப்ப அது எதை காட்டுகிறது? 7 என்பதை குறிக்கிறது. 7 எல்லாம் அது எதை காட்டுகிறது? 7 போய் ஆண்டவர் சொல்றாரு, 6 நாள் உன் வேலைகள் எல்லாம் செய்கின்ற. 6 நாள் உன் வேலைகளை செய். திங்கட்கிழமை ஒரு வேலை இருக்கும், செவ்வாய்க்கிழமை வேலை இருக்கும், புதன்கிழமை ஒரு வேலை இருக்கும், வியாழக்கிழமை ஒரு வேலை இருக்கும், வெள்ளிக்கிழமை ஒரு வேலை இருக்கும். அந்த வேலைகள் எல்லாம் செய். ஆண்டவர் செஞ்சார். 7 நாளும் 6 நாளும் அவருடைய வேலைகளை நன்றாக செய்தார். வெளிச்சம் வேணுனார், வெளிச்சம் வந்தது. இருள் வேணுனார், இருள் வந்தது. கடல் வேணுனார், கடல் பள்ளம் வந்தது. தண்ணீர் ஒரு இடத்துல குமிழினார், குமிஞ்சது. சிங்கம், புலி, மிருகங்கள் உண்டாக கடத்தின எல்லாம் ஒரு வேலை செஞ்சார். விசுவாசத்தின் கை திருகினாலே செஞ்சார். மனுஷனை விசேஷமாய் அவர் உண்டு பண்ணினார். தோட்டத்தை படைத்தார், எல்லாத்தையும் படைத்தார். ஆறுகளை படைத்தார், தண்ணீரை படைத்தார், மேகங்களை படைத்தார். எல்லாத்தையும் கொன்று எல்லாத்தையும் உண்டாக்கினார். 6 நாள் அவர் வேலை செஞ்சு முடிச்சிட்டார். 7வது நாளை தேவன் என்ன பண்ணினார்? என்ன பண்ணார்? ஓய்வு நாளை என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் ஓய்வு நாள். அந்த நாள் தான் ஆசீர்வாதமான நாள். அதான் 7வது நாள். அல்லேலூயா. அப்ப 7வது நாளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப 7 பொருள் இருக்கும்போது 2 எத்தனைங்க? என்ன சொல்றது? 2 மீன் 5 அப்பம் 7. அப்ப அந்த 7 என்னிடத்தில் கொண்டு வாங்கள். 6 நாளை நீ முடிச்சு விட்டு நல்ல சுறுசுறுப்போடு 7வது நாள் கர்த்தருடைய பாதத்தில் போய் உன்னை அர்ப்பணித்து நீ ஒப்பு கொடுத்தா அந்த நாளை ஏற்கனவே தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினால நீ ஆடி பாடி தேவனை கொண்டாடும் பொழுது அற்புதத்தின் மேல் அற்புதம், சுகத்தின் மேல் சுகம், பலத்தின் மேல் பலம். பைபிள் சொல்றது நீ அடையத்தக்க தேவ கிருபை கொடுப்பார். அதனால அவர் சொன்னாரு, அவர்களை எங்க உட்கார வைங்க? புல்லின் மேல் அவர்களை அமர செய்யுங்க. ஆண்டவர் ஒரு நாள் எதையும் முடியாதுன்னு சொன்னதில்லை. அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆச்சரியப்படணும். புறஜாதி மக்கள் அவிசுவாசி உன்னை கண்டு ஆச்சரியப்படணும். நம்ம அவிசுவாசியோட போய் சேர்ந்துடக்கூடாது. அவிசுவாசியோடு போய் விசுவாசி சேர்ந்துட்டுனா அந்த விசுவாசி அவிசுவாசி எப்படி அமைக்கிறோம்? குடிக்காரனோடு ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷன் போறான்னு வச்சுங்களேன். குடிக்கிறவன் குடிக்காதவனா ஃப்ரெண்ட்ஷிப் பார்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்கெல்லாம் பீர் அடிக்கிறோம், நீ என்ன பண்ண? கோலா வாங்கி தாரான், கலர் குடிதான் விட மாட்டான் பாருங்க. அவனை இவங்க நல்ல பெண் சூப்பரா போய் உட்காருவான், கலர் அடிப்பான் பாருங்க. அந்த மாதிரி அடிப்பான். கொஞ்ச நாள் போவான். சும்மா நாங்க எல்லாம் பீர் அடிக்கிறோம், நீ கலர் அடிக்கிறீங்க, ரொம்ப வருத்தமா இருக்குமா? என்னதான் பண்ணலான்ற கொஞ்சம் ஆட்களை சேர்த்து கொஞ்சம் பீரை ஊத்து, கொஞ்சம் கலர் ஊத்தி யாரா பார்க்க போறாங்க இல்லையா? அப்போ கலர் குடிக்கிறோம்னா இதுவான் வீரடிக்க ஆரம்பிப்பான். அப்ப துன்மார்க்கனோடு நீதிமான் சேர்ந்தா துன்மார்க்கதான் செய்ய தோணும். அப்ப அவிசுவாசத்தோடு விசுவாசி சேரும் பொழுது விசுவாசிய அவிசுவாசி வளரணுமா?
சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே பயிர் விதைச்சாங்க, பயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனா கூட அந்த களை என்ன பண்ணுது, வந்துட்டே இருக்கு. ஆண்டவரே அதை நான் போய் புடுங்கட்டுமா கேட்கிறான் ஒரு விவசாயி, ஒரு ஊழியக்காரன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணல, களையை புடுங்கிறது என்ன பண்ணிடுவேன். வேதம் ஒண்ணும் கிடையாதுங்க, வளர விட முடியாது. விசுவாசிய அவிசுவாசி வளர விட மாட்டாங்க. ஆனா வளர விடுறது யார் தெரியுமா? ரசிகர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவருக்கு தான் அந்த மனம் இருக்கிறது. ஆனா விசுவாசி வளர்ற விசுவாசிய அவிசுவாசி கெடுத்துரும். அப்போ சொல்றாரு, நம்பி அதை புடுங்கட்டுமா? அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, இல்ல நீ போய் என்ன பண்ணுவேன், கலையை புடுங்குற என்ன பண்ணுவேன், மணிய புடுங்கிடுவேன். அது ஓக சூப்பரா அது வளர்ந்து நிமிர்ந்து நிக்குது. நீ போய் அதை புடுங்கி, நேரம் வரும், காலம் வரும், அப்போது மனுஷகுமாரன் அறுக்கிற காலம் வரும்போது மணியையும் கலையும் அறுத்து மணி என்ன பண்ணுவேன், களஞ்சியத்தை சேர்ப்பேன். அதிலையோ அக்கினியா அவியாத கடலிலே நான் போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன நினைக்கிறார், அவிசுவாசம் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. இவன் போய் அந்த மணி என்ன பண்ணிடுவான், புடிங்கி போட்டான். ஊழியக்காரன் சொல்றான், நம்ம புடுங்கட்டுமா, நான் போய் புடுங்கட்டுமா? இல்ல நீ போவாதப்பா, நீ மணியும் புடிங்கிடுவேன், கலையும் புடிங்கிடுவேன், ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக போயிடும், நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் நீதிமான் வந்து சேரும் பொழுது, விசுவாசி நல்ல விசுவாசி சேரும் பொழுது அவங்க ஆண்களிலே உயர்ந்து கொண்டே இருப்பாங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், வாசிங்க மறுபடியும். என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுத்தது எவனோ, செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். 112:1 வாசித்தல்ல, அது என்ன சொல்லுது? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி இருக்கணுமா? கட்டளைகளுக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். எத்தனை பேர் கர்த்தருடைய கட்டளைக்கு நான் பிரியமா இருக்கிறேன்? கைகளை உயர்த்த முடியுமா? நான் பிரியமா இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரியமா இருக்கிறேன். ஒரு சிலர் தான் வைத்திருக்கீங்க, நீங்க கொஞ்சம் பிரியம் இல்லையா? அப்படியே கைகளை தூக்க மாட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பிரியமா, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு பிரியமா, அவருடைய வார்த்தைக்கு பிரியமா, அவருடைய நியமங்களுக்கு பிரியமா, அந்த ஓய்வு நாளை பிரியத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறேன். பிரியம் இல்லாம எதையும் செய்ய முடியாது இல்லையா? பிரியம்தான். அப்ப 12 என்ன சொல்லுது? 2 3வது வார்த்தை சொல்லுங்க. 3வது வார்த்தை வாசிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் நீதி என்றென்றைக்கும் கை கொள்ளுகிறவர்களுக்கு, கட்டளைகளை பிரியமா ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, பிரியமாய் அவருடைய வாசல் அருகே விழித்திருக்கிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் மகிமையும் அவன் வீட்டுக்குள்ளே தங்கி இருக்குமா? அல்லேலூயா. ஆனா நீதிமொழிகள் 38:34 வாசித்தீங்க, 35 வாசிங்க. என்னை கண்டடைகிறவன், அல்லேலூயா சொல்றேன். அப்படி என் வாசல்ல நீ இருந்து அமர்ந்திருந்து காத்திருக்கும் பொழுது நீ பாக்கியவனா இருக்கிற, நிச்சயமா நீ என்னை கண்டடைய வேண்டும் சொல்றாரு. நீ என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், தயவையும் பெறுவான். ஜீவன் மாத்திரம் இல்ல, ஒரு வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்கிறார்? தயவை கட்டளையிடுகிறார். தயவு உனக்கு வரும், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் பிரயாணம் வாய்க்கப்படும், உன் தூக்கம் இன்பமா இருக்கும், உன்னுடைய நட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். தயவு கண்டடைவான், அதோட தயவை பெறுவான். தயவு எல்லாருக்கும் அது கிடைக்காது. தயவு அதை வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2 இதெல்லாம் நீ பெறணும்னா ஆண்டவர் சொல்றாரு. 25 வாசிங்க. 2:25 வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா சொல்றேன். என்ன சொல்றாரு?
உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் என்ன சொல்றாரு? உங்களுக்கு உள்ளது என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கட்டளைகள், கற்பனைகள், உங்களுக்கு உள்ளது. ஆண்டவர் சொன்ன காரியம். சீசனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போகிறார், போங்க புழுதோடு போங்க, கிராமத்தோடு போங்க, பட்டணத்துக்கு போங்க, ஒரு மனமா இருங்க, ஒற்றுமையா இருங்க. உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களை நான் உங்களோடு கூட அறிவுரைகளை சொல்லிட்டு போறேன். போய்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? அவரை துதிக்கணும், ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பின்வாங்கி போயிடக்கூடாது, அவிசுவாசத்தில் இருக்கக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, மற்றவர்களை காரணம் இல்லாத சபிக்க கூடாது. உனக்கு உள்ளதை, உனக்கு என்ன தேவை? உனக்கு நல்ல தூக்கம் வேணுமா? உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நல்ல வேலை வேணுமா? நல்ல காரியம் வேணுமா? அதை பற்றி கொண்டு, நல்ல யோசனைகளை பற்றி கொண்டு, நல்ல ஆலோசனைகளை பற்றி கொண்டு, நல்ல வழியை பற்றி கொண்டு, நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டு, நல்ல கட்டளைகளையும் நியமங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொண்டு, உனக்கு உள்ளது என்ன தேவை? அல்லேலூயா. ஒரு பெரிய அண்டாவுல ஒரு 100 கிலோ பிரியாணி, நல்ல மட்டன் பிரியாணி அவிச்சி சூப்பரா வச்சிருக்காங்க. ஒருத்தன் போய் அங்கே அழுது கொண்டிருக்கிறான், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும். அவன் வேலைக்காரன் கொடுக்க மாட்டான், எஜமா வராத நான் கொடுக்க மாட்டேன்றான். அவன் அழறான், எனக்கு பசிக்குதுன்னு. எஜமா அங்கேருந்து வந்தாரு. அவன் ஏன் கத்தி கொண்டிருக்கிறான்? அவன் ஆகாரம் கேட்கிறான். அப்ப அந்த வேலைக்காரன் பார்த்து சொன்னாராம், அவன் 100 எத்தனை கிலோன்னு கேட்டா, 100 கிலோ பிரியாணி. அப்படி அவன் 100 கிலோ அவன் சாப்பிடுவான். அவனுக்கு உள்ளதை அவனுக்கு கொடுத்து விடுனார். கரங்களை தட்டுங்க. அவன் போய் தட்டை நீட்டினான். அந்த அதிபதி, அந்த அதுக்குரியவன் 2 கரண்டி போட்டவன அவன் போதுட்டான். பேசலாம், எனக்கு உள்ளது 2 கரண்டி தான் பிரியாணி, அந்த 100 கிலோ பிரியாணி எனக்கு இல்லை. அல்லேலூயா. எனக்கு உள்ளது அந்த 2 கரண்டி தான். அப்ப அவன் எஜமா சொன்னான், பெத்தியா நீ 100 கிலோ பிரியாணி பண்ணி வச்சிருக்கிற, அவனுக்கு வேண்டியது எத்தனை? 2 கரண்டி. அவ்வளவுதான். அதை நேரம் அவனை தவித்து, அவனை அட வைத்து, அவனை வேடிக்கை பார்த்து, அவனை கேவலப்பட்டு அவனுக்கு நின்று அழுது கொண்டிருக்கிறான். இதுக்குதான் உன்னை நான் இங்கே மனிதனாக முதன்மையாக நான் வைத்தேனா என்று சொல்லி தன்னுடைய எஜமான் அவனை கடித்து கொண்டானா. இந்த வேதம் என்ன சொல்றது? உங்களுக்கு உள்ளதை நாம் வருமானம் என்ன பண்ணுங்க, கட்சி கொண்டிருங்கள். சபைக்கு தான் சொல்றாரு. எந்த சபைக்கு சொல்றாரு அவரு? என்ன சபைக்கு சொல்றாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எந்த சபைக்கு சொல்றாரு? எங்க? நல்லா சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்கம்மா. கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். பார்த்து பைபிள் பார்த்து நல்ல டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதை பார்த்து சொல்லணும். சொல்றாரு, உங்களுக்குள்ளதே நான் வருமலும் பற்றி கொண்டிருங்கள். பற்றி கொள்ளணும். எனக்குள்ள படிப்பு பி படிக்கிறீங்கன்னா என்ன பண்ணா, அதை பற்றி கொள்ளணும். நீ படி. அடுத்தது அவன் வந்து சிவில் படிச்சுட்டு இருப்பான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன படிச்சுட்டு இருப்பான்? சிவில். நீ என்னடா படிக்கிற? இல்ல, நீ கம்ப்யூட்டர் படிக்கிற. நீ பி படிக்கிற. பில பல படிப்பு இருக்குது. உன் படிப்பு என்ன பண்ண? நீ முடிக்கிற வழியை பாரு, எக்ஸாம் எழுதுற வழியை பாரு. நீ உன் படிப்புல முதல் மாணவனா வர பாரு. அந்த அவன் சிவில் படிக்கிறான், அவனை போய் நீ டிஸ்டர்ப் பண்ணாத. மெக்கானிக் படிக்கிறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. எலக்ட்ரிக்கல் படிக்கிறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. உன் வேலையை மாத்திரம் நீ, உன் படிப்பை மாத்திரம் நீ படிச்சினா நிச்சயமா அதுல இருந்து என்ன பண்ணுவ? நீ முன்னோடியாய் வந்து எல்லா விஷயத்திலும் முன்னோடியாய் இருப்ப. அப்ப அதை விட்டுட்டு மற்ற பிள்ளைக்கு போய் நீ என்னடா படிக்கிற, படிக்க மாட்ட. அவன் சொல்ல, முதல்ல நீ படிக்கிறான். இல்லையா, நீ படி தம்பி, நான் படிக்கிறது அப்புறம். முதல் நீ என்ன பண்ணு, உன் படிப்புல, உன் பில, உன்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீ முதல் இடத்துல வா, நான் பாத்துக்கிறேன், என்ன நான் பாத்துக்கிறேன். இல்லையா. அப்ப கீழே சொல்லுது 26வது வசனம், ஜெயம் கொண்டு பாத்தீங்களா, முடிவு வரைந்த ஒரு 4 வருஷம் நீ பி படிக்கிறியா, 4 வருஷத்துல உன் கவனத்தை உன் காலேஜ் புத்தகத்துல உனக்கு கொடுத்திருக்கிற அந்த புத்தகத்திலே செலுத்துன்றார் ஆண்டவர்.
உன்னுடைய உழைப்பிலே அதை செலுத்து. நீ பிசினஸ் பண்றியா, அதுல கவனம் செலுத்து. இந்த வருஷம் 1 கோடி ரூபாய் நான் என்னுடைய பிசினஸ்ல ட்ரபிள் பண்ணேன், அடுத்த வருஷம் 1.5 கோடி பண்ணணும், அடுத்த வருஷம் 2 கோடி பண்ணணும், அடுத்த வருஷம் 3 கோடி பண்ணுங்கிற ஒரு கவனத்தை ஒரு பிசினஸ் மேல் வைன்னு கத்த சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ. கிரியைகள் என்ன? அவர் வாக்குத்தத்தத்தை சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் கைக்கொள்ளுன்றார். உன்னை வாழாக்காமல் தலையாக்கவை கைக்கொள்ளுன்றார். நன்மையை தீமை அல்லாமல் நன்மை மாத்திரம் செய், கைக்கொள்ள சொல்றார். என்ன சொல்றாரு? கைக்கொள்ள சொல்றார். கிரியைகள் என்ன? கர்த்தர் செய்த கிரியைகள், அற்புதங்கள், அதிசயங்கள். உன் கிரியைகள், என் கிரியைகளை அங்க சொல்றார் பாருங்க. என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ. கிரியைகள் தேவன் செய்த நன்மைகள், எகிப்தில் செய்த 10 வாதைகள். அப்ப வெளியே வந்து கடலை பிரிக்கிறார், யோர்தானை பின்னிட செய்கிறார், மானவன் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார், மலை உச்சிலிருந்து தண்ணீர் கொடுக்கிறார், கால கௌதாரி வந்து கடக்கு, தூதர்கள் சாப்பிடும் மன்னாவை கொடுக்கிறார். அவன் கிரியைகளை நீ முதல்ல அறிந்து, அவர் கிரியைகளை அவர் கட்டளை, அவர் செய்த அற்புத அதிசயங்கள், அதை நம்ம பண்றது இல்லை. ஏன்னா அதை சத்துரு பண்ண விட மாட்டான். ஏன்னா நீ ஞானியாய் மாறிடவில்லை, அறிவுள்ளவனாய் மாறிடவில்லை. அதனால அந்த அறிவையும் அந்த ஞானத்தையும் நீ எடுத்துக்கொள்ளாதபடி சத்துருவானவன் அவன் கிரியைகளை செய்ய உன்னை பயன்படுத்த விரும்புவான். அல்லேலூயா. அததான் கர்த்தர் சொல்றாரு, என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் அதிகாரம் கொடுப்பேன். கரங்களை தட்டுங்க. நான் பெற்றது போல ஜாதிகள் மீது, ஜனத்தின் மீது, இந்த உலகத்தின் மீது ஆண்டவர் என்ன கொடுப்பாரா? அப்ப அவர் கிரியைகளை நம்ம என்ன பண்ணோம்? கை கொள்ளணும். குடலை பார்த்து என்ன பண்ணாரு? நீ சுகமாங்கன்னாரு. உசர்வைக்கு பார்த்தாரு, சித்தம் உண்டு. முடவனை பார்த்தாரு, எழுந்து நடைனாரு. கை சூமினவனை பார்த்தாரு, இந்த கையை நீட்டுனாரு. அவருடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப உனக்கு உள்ளதை மாத்த நீ பற்றி கொண்டிரு. Hallelujah. Praise the Lord. உனக்குள்ளதை மாத்தணும். என்ன பண்ணிக்கொண்டிரு? பற்றி கொண்டிரு. அந்த சொல்ற கீழே ஒரு வசனம் சொல்லுது, 7 வாக்கிங்க, 7. அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். யாருங்க? அவிசுவாசிகள். விசுவாசத்துல நீ உறுதியா இருக்கணும், நம்பிக்கையில நீ உறுதியாரு. அப்ப அவிசுவாசிகள் நொறுக்கப்படுவார்கள். அவங்க அவிசுவாசிகளுக்கு கர்த்தர் கவலை கிடையாது. விசுவாசிக்கிட்டு கூடாதுதான் ஆண்டவர் சித்தம். ஒழுக்கமானவன் தீமை காலித்து போக கூடாது தேவனுடைய சித்தம். துன்மார்க்கத்துக்கு கர்த்தர் கவலையே கிடையாது. அதை பத்தி கவலைப்படுகிற தேவனும் அல்ல. நீதிமான் துன்மார்க்கனா மாறிடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதுதான் தேவன் விருப்பப்படுகிறார். அதுதான் தேவ வசனம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. 29 28 சொல்றாரு, விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருப்பான். போய் தீர்க்கதரிசி இல்ல, கண்டதை சொல்லிட்டு கிடக்கூடாது. தீர்க்கதரிசியா இருக்கணும். அது உண்மையான. அதான் என்ன சொல்றாரு? விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். கீழே கடைசியில சொல்றாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை, சபைக்கு சொல்லு, சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். கருத தட்ட மாட்டீங்களா? எதுக்கு சொல்றாரு? உலகத்துல சொல்றாரு, உலகத்துல சொல்றாரு. 3 கத்தி கிடக்குறாரா?
மூணு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? சபைக்கு. யார் சபைக்கு வருவான்? விசுவாசிகளுக்கு தான் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்துக்கு சொல்ல மாட்டார். பன்றிக்கு முன்னாடி எண்ணத்தை போடக்கூடாது. என்ன பண்ணும்? பன்றிக்கு முன்னாடி முத்தப்பட்ட என்ன பண்ணும்? அப்ப விசுவாசி அவிசுவாசிப்பதாக முத்தை போடலாமா? அது என்ன ஆகும்? பீரிட்டு ஒன்னே பீரிடும். பீரி போட்டுரும். எதிராளி என்ன பண்ணும்? வசனம் சொல்லுது, பன்றிக்கு முன்னாடி முத்துகளை போடாதீர்கள். அந்த பன்றி அந்த முத்தையும் நொறுக்கி போட்டுட்டு உன்னை என்ன பண்ணோம்? விசுவாசத்தை கெடுத்து போட்டுரும். அப்புறம் உனக்குள்ளே அவிசுவாசம் தான் இருக்கு. விசுவாசம் இருக்காது, ஜெபிக்க முடியாது, சோதனை பண்ண முடியாது, வேத வாசிக்க முடியாது. ஏன்னா அந்த அவிசுவாசம் கண் முன்னாடி வந்து நிற்கும். அவ்வளவு சீக்கிரம் அந்த அவிசுவாசம் உனக்கு போயிடாது. Praise the Lord. Hallelujah. அந்த அவிசுவாசம் முன்னாடி நிற்கும். அப்ப உன்னால ஜெபிக்க முடியாது, வேத வாசிக்க முடியாது, ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியாது, அவர் கிரியைகளை நாம் கை கொள்ள முடியாது. அப்படி நான் என்ன பண்ணுவோம்? நாம் பின்வாங்கி போயிடுவோம். அதுதான் இயேசு சொல்லுகிறார். சபைக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு ஒப்பிடுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. 3:10 வாசிங்க. 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ சொல்ற. இது என்ன பண்ணும்? என் பொறுமையை குறித்த வசனம் இது பொறுமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பொறுமையா நீ கேட்கணும். சகோதரனே, சகோதரியே, பொறுமை ரொம்ப அவசியமா இருக்கிறது. பொறுமை உள்ளவன் என்ன பண்ணுவான்? பொறுமை உள்ளவன் என்ன பண்ணுவான்? பூமியை சொந்தத்துக் கொள்வான். அப்படின்னா சொத்தவா, சொந்தத்தவா, என்னத்தை சொந்தத்துக் கொள்வான்? ஜனங்களை. அன்பு என்ன பண்ணும்? அன்பு என்ன பண்ணும்? அப்ப விசுவாசியாகிய நமக்கு அன்பு இருக்கா? இரண்டாவது, அன்பு என்ன பண்ணும்? அன்பு முதல்ல என்ன சொன்னீங்க? அன்பு சகல பாவத்தையும் மூடும். சொல்லி பாருங்க. அன்பு எனக்குள்ள இருக்கிறதா? சகல துர்க்கினைகளையும் அது என்ன பண்ணும்? தாங்கும். பிரஜாதிகிட்ட பொதுமக்கள் சொல்லாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் மூடும், சகலத்தையும் சகிக்கும். அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறதா? அதான் ஆண்டவர் நம்மை தெளிவுபடுத்துகிறார். அந்த கிரியில் நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். அந்த உங்களை நேசித்து உலகத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து தனியே ஒரு கும்பலா உங்களை உட்கார வச்சு ஆண்டவர் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனால ஆண்டவர் ஏன் மலைக்கு போனாரு? மலையை போயிட்டார். தூரத்தில் தேசத்தை விட்டு ஒரு மலைக்கு போயிட்டார் பிரசவம் பண்ண. காதூரன் கேட்க சொல்லி அவங்க எல்லாரும் மலைக்கு விருப்பம் உள்ளவன் வரக்கடவன். அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஏசியா புத்தகம் 55 வாசிங்க. அது உங்களுக்கு தெளிவா இருக்கும். நான் சொல்றதை விட வேதம் உங்களை மாற்றும் நினைக்கிறேன். 55:1. மலைக்கு அது மலையில இருந்து பிரசவம் பண்ணாரு. தாகமா இருக்கிற அன்பு பிள்ளைகளே, எல்லோரும் என்ன சொல்றாரு? மலையில இருந்து பிரசவம் பண்றாரு. மலை எங்க இருக்குது? திருவாதில மகாபலிபுரத்துல இருக்கு மலை. நம்ம இங்க இருக்கிறோம். மலையில இருந்து ஆண்டவர் பிரசவம் பண்றாரு. தாகம் உள்ளவர்களை நீங்க எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க. பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து இதை வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்க. திராட்சரசம் அழகு, புஷ்டி, பால் வளர்ச்சி, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சந்தோஷத்தையும் வாங்கிக்க வசதியா இருக்கிறார். திராட்சரசத்தையும் பால் கொள்ளுங்கன்றார். ஐஸ்வர்யத்தை காட்டுகிறது. திராட்சரசம் அழகை காட்டுகிறது, மகிழ்ச்சி காட்டுகிறது,
சந்தோஷத்தை காட்டுகிறது, சமாதானத்தை காட்டுகிறது. ஒரு மோசமான நிலைமையில இருக்கிற ஒருவனுக்கு ஒரு கிராஸ் கொடுத்து பாருங்க, அவன் முக கலையாய் மாறிடும். அவன் உள்ளதெல்லாம் மறந்துடுவான், கஷ்டத்தெல்லாம் மறந்துடுவான், கவலையெல்லாம் மறந்துடுவான். முகம் பிரகாசமா இருக்கும். அதே போலதான் அந்த சொல்றாரு, திராட்சரசத்தையும் இரண்டாவது சொல்றாரு, பாலையும் வந்து கொள்ளுங்கள். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் நீங்கள் கொண்டு வந்து தனியே உங்களுக்கு உட்கார வச்சு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கிராமத்தை விட்டு தனியே மலைக்கு போயிட்டார் பிரசங்கம் பண்ண, மலை பிரசங்கம். நாம் இந்த மலை மேலதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. 10 மறுபடியும் 10 வாசிங்க. சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சக்கரத்தின் மேல் எங்கும் சக்கரத்தில் உள்ள எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தை குறித்து தப்பும்படி கரங்களை தட்டுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை உனக்கு குறித்திருக்கிறதை நீ பற்றி கொண்டு உன் வழியை நீ தெரிந்து கொண்டு உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தையும் புசித்து இருப்பியானால் அது சொல்றாரு, அந்த சோதனை காலத்துல தப்பித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்ணுவேன்? உன்னை காப்பேன், உன்னை காத்துக் கொள்ளுவேன். உனக்கு ஒரு சேதமும் வராதுன்னு சொல்ற. ஒரு சேதமும் வராது. எப்போது? அதுக்கு என்ன வேணுமா? பொறுமை. பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, ஆசீர்வாதத்தை சொல்லிய வசனத்தை, உண்மை என்கிற வசனத்தை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நீ பிடித்துக் கொள்ளும் பொழுது சோதனை காலம் வரும். இப்படி இருக்காது. எல்லா மனிதனுக்கும் சோதனை உண்டு. அப்படியாப்பட்ட தீர்க்கதரிசி எலியாவுக்கு சோதனை உண்டு, அப்படியாப்பட்ட தாவீதுக்கு சோதனை உண்டு, அப்படியாப்பட்ட சவுலுக்கு சோதனை வந்தது, ஆபிரகாமுக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த தேசத்தை, அந்த மகிமை பெறுவதற்கு ஆபிரகாமுக்கு பலவிதமான சோதனைகள் வந்தது. அவன் உத்தமத்திலே கர்த்தருடைய கிரியைகள் மீது அவன் பற்றி கொண்டபடினால், அவனுக்கு உள்ளதை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவன் பற்றி கொண்டபடினால் சோதனை காலம் வரும்போது ஆபிரகாமை தேவன் லட்டு போல காத்தா. எத்தனை விசுவாசிங்க? அவன் அப்படி இப்படி இருந்தானா? ரோத்த போல அவன் இருப்பாரு. ரோத் எப்படி இருந்தான்? அப்படி இப்படி இருந்தான். சோதமா இல்ல கோமராவா இல்ல பெரியப்பாவா? ஆபிரகாம் வேணுமா? பெரியப்பா வேணுமா? இல்ல சோதம் கோமரப்பட்டன வேணுமா? அப்படி இப்படி இருந்தான். அவன் நொறுக்கப்பட்டான். மனைவி கூத்துனான்னா, பிள்ளைகள்லாம் வேறு விதமா அப்பாவோடு கலாச்சாரம் மாறி போனது. அப்படி இப்படி இருக்கிறதுனால ஆபிரகாம் கர்த்தருடைய கிரியைகளை பற்றி கொண்டு அவர் கொடுத்த காரியங்களை புதித்துக் கொண்டு அவன் ஓடும் பொழுது அவன் சந்ததியாகிய ஐசக் நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? எப்படி இருக்கோம்? ஏன் ஆபிரகாம் எப்படி இல்ல? அப்படி இல்ல, இப்படி இல்ல, எப்படி இருந்தா பார்க்க போறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருந்தா பார்க்க போறோம். 15 வாசிங்க. எந்த சபைக்கு சொல்றாரு? அடுத்தது 14. எந்த சபைக்கு சொல்றாரு? லவோதியா. எந்த சபைக்கு சொல்றாரு? 14. வெளிப்படுத்தல 3:14 என்ன சொல்லுது? லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிஷ்யம் ஆதிமா இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு என்ன பேரா? ஆமென். ஆண்டவரே நான் உயர்த்தப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரா? ஆண்டவரே நான் உயர்த்தப்படணும். ஆமென். வேண்டுதே ஆண்டவரே நான் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரணும். ஆமென். ஆண்டவர் சொல்வாரா? ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்துல நான் ஒழுங்கா ஓடணும். ஆமென். ஆண்டவர் சொல்வாரா? ஆண்டவரே நல்லா வேலை செய்யணும், நல்லா உழைக்கணும் நம்ம கேட்ட ஆண்டவர் சொல்றாரா? ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பேர் என்ன? ஆமென். ஆமென் என்பவர் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரே என் குடும்பம் செழித்து இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆமென் சொல்லு பாருங்களேன்.
உள்ள இருக்கிற கபடு, உள்ள இருக்கிற வேறு, உள்ள இருக்கிற கசப்பு, உள்ள இருக்கிற துர்க்குணம் எல்லாம் மறைஞ்சு போகுதுன்னு சொல்லி பாரு. அவன் சொல்லி பாரு. உள்ள இருக்கிற எல்லா வேக்காடு எல்லாம் வெளியே வந்துடும். அவன் சொல்லி பாரு. அவன் அவன் பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். நடக்குமா? ஆமென். ஓடுவனா? ஆமென். செய்வனா? ஆமென். 120 வயது உள்ளவர் இருப்பனா? ஆமென். இருப்பேன். என் வார்த்தையின்படி, உங்கள் வார்த்தையின்படி இருப்பேன். ஆமென். சொல்லுது ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது அவர்தான் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபித்தேன். ஆமென். அல்லேலூயா. வெற்றி கொடி, வெற்றி கொடியை நாட்டுறார். ஆமென். தோல்வி கொடியில வெற்றி கொடியை நாட்டுகிறார். ஆமென். வாசிங்க. உன் கிரியைகளை நான் எனக்கு தெரியும், அறிந்திருக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. சொல்றாரு, பாவமா சொல்றாரு. உன்னை என்னையும் பார்த்து பரிதாபப்படுகிற தேவனா இருக்கிறார். அவர் பார்த்து சொல்றாரு, நீ அனலும் இல்ல, குளிரும் இல்ல, நீ எப்படி இருக்கிற? நீ குளிராவது அனலாவது இருந்தால் அது எனக்கு நலமா இருக்கும், என் ரட்சிப்புக்கு நலமா இருக்கும், நான் மரிச்சதுக்கு நலமா இருக்கும், நான் ரத்தம் சிந்தினதுக்கு நலமா இருக்கும், நான் காயப்பட்டதுக்கு நலமா இருக்கும், நான் ஈட்டியால் குற்றப்பட்டதுக்கு நலமா இருக்கும், சாட்டையால் அடித்த அந்த அடிக்கு அது நலமா இருக்கும். அந்த சொல்றாரு. பரதமாய் பார்த்து லவோக்கியா சபையை பார்த்து அந்த சொல்லுகிறார். உலகத்தை பார்த்து அவர் சொல்லல, சபைக்கு சொல்ற. சபைக்கு சபைக்கு சபையில் விசுவாச மக்களுக்கு அவர் எழுதுகிறார். ஆமென் என்று சொல்லுகிறவர் எழுதியிருக்கிறதாவது. அடுத்த வாசனம் 16. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். என்ன சொல்றாரு? வாந்தி பண்ணிடுவாராம். வாந்தி என்பது என்ன? வாந்தி என்பது என்ன? எதை வேணாலும் செய்வாங்க, ஆனா வாந்தியால சகிக்க மாட்டாங்க. அம்மாவா இருக்கலாம், அம்மா வாந்தி எடுத்தா புள்ள கேட்க மாட்டான், பிடிக்கவே மாட்டான். அப்பா வாந்தி எடுத்தா எடுக்க மாட்டான். ஆனா அங்குள்ள மனைவிதான் இருப்பாங்க கிட்ட, அவங்கதான் எடுப்பாங்க. அவங்க கூட என்ன பண்ணிருப்பாங்க? சட்டத்துல வாந்தி நாத்தம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? போயிடும். அப்போ அவர் சொல்றாரு, என் சமூகத்தில் இருந்து ஒண்ணு வாந்தி பண்ணிடுவேன், என் ஆசீர்வாதத்திலிருந்து ஒண்ணு வாந்தி பண்ணிடுவேன், என்னுடைய மனுஷிலிருந்து உன்னை வாந்தி பண்ணிடுவேன், என்னுடைய எல்லா உண்மையில் இருக்கிற அன்பின் மீது என்ன பண்ணிட்டோம்னு வாந்தி பண்ணுவான்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா இந்த வார்த்தை நமக்கு எழுதியிருக்கிறது பாருங்களேன். சொல்றாரு, உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். அல்லேலூயா. உன்னை சொல்றாரு, உன்னை நீ இப்படி இருன்ற எப்படி போக்கிரியா இரு, நான் ஆசிரியர் இல்லைன்னா உண்மையா இருன்ற, உண்மையா இரு இல்ல தீமையா, ஒண்ணு மேல இரு இல்லைன்னா பள்ளத்துல இரு. ஆனா சரியாதான் சொல்ற. இருக்கிற இடம் நீதான், நீதான் சொல்ற. ஒண்ணு அதாவது குளிராரு இல்லைன்னா அனல், அதாவது உனக்கு நல்லது, உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது, உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது ஆண்டு சொல்ற. ஆனா நீ எப்படி இருக்கிற? வெதுவெதுன்னு இருக்கிற. கைவிடப்படுவார்கள் வெதுவெதுன்னு இருக்கிறவர்கள். பிலியாம் எப்படி இருந்தான்? பிலியாம் 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 எப்படி இருந்தான்? வெதுவெதுன்னு இருந்தான். பிலியாம் எப்படி இருந்தான்? பாலாக்குக்கு என்ன பண்ணான்? தீர்க்க தரிசனம் சொன்னான். ஏன் பாலாக்குக்கு சீக்கிரம் தீர்க்க தரிசனம் சொன்னா? பொண்ணு கிடைக்கும், வயிறு கிடைக்கும், பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், முகத்துதிக்காக போய் அங்க இருந்தான். இந்த பக்கம் சொல்றான், இந்த பக்கம் இருந்தான், இயேசு பக்கம் இருந்தான், இயேசு பக்கம் இருக்கிறான் அவன். ஆனா அவனுக்கு கழுத போய் குறுக்க நின்னுச்சு. அவன் போற கழுத போய் நின்னுச்சு ஒரு இடத்துல. அவன் கழுத என்ன பண்றான்? திக்கிறான். ஏன்? அவன் எப்படி இருக்கிறான்? அனலும் இல்ல, குளிர் இல்ல, நடுவுதமா இருக்கிறான். இயேசுகிட்டையும் சம்பாதிச்சிடலாம், பாலா கட்டியும் நம்ம சம்பாதிச்சிடலாம்,
யூதாஸ் நினைச்சது போலதான் ஆண்டவர் பெரிய ஆளு, மகிமை உள்ளவர், கிருபை உள்ளவர். அவர் இந்த கொள்ளக்காரர்கிட்டையும் குடிகாரர்கிட்டையும் கொள்ளாதவங்கிட்டையும் தப்பிச்சிருவாரு. நமக்கு என்ன கிடைக்கும்? 30 வெள்ளிக்காசு நமக்கு கிடைச்சிடும். இயேசு தப்பிச்சிருவாரு. நம்ம பார்த்தோமே, கல்லால ஜனங்க அடிச்சாங்க, இங்க இருந்து அங்க போயிட்டாரு. சபையில இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அதே போல ஒரு மறைஞ்சு போயிடுவாரு. நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? வெள்ளி காசு எனக்கு கிடைச்சிடும். 30 காசு, 30 கோடி அந்த காலத்துல 30 கோடி சொல்றாங்க. சேக்கல், 10 சேக்கல் இருந்தது எத்தனையோ அமௌண்டா பணத்துல. பாலாக்கு என்ன பண்ணா? எனக்கு காசு கொடுத்துன்னு சொல்லி நம்ம வாயாலே நம்மளே சபிக்கிறவன் சாசு. உன் வாயை கொண்டே உடனே சபிச்சு போட்டுருவான். உன் வாயை கொண்டே விடுவான். அவன் கேடு பண்ணி விட்டுருவான். அல்லேலூயா. அதை மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. ஏவாள் வாயை வச்சு ஏவாளுக்கு என்ன வந்தது? தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டான். தெரியுங்களா? அவளை பேச வைக்கிறான். விசுவாசி எப்போதுமே நம்மளை பேச விடுவான். சொல்லுவாங்களே, ஓங்கி ஒரு பலவீனமா இருக்கிறாங்க, கொல்கீடு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களா? நல்லா பேசுவாங்க, பல பலன்னு பேசுவாங்க. ஓங்கி எரிய விளக்கு என்ன ஆகுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. ஓங்கி எரிய விளக்கு என்ன ஆயிடும்? திடீர்னு அமைஞ்சிடும். நல்லா பேசுறாங்க, ஒருத்தவங்க வந்து எண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டாங்க, நல்லா பேசுறாங்கன்னா அவங்க மறிக்க போறாங்கன்னு அர்த்தம். நல்லா பெரியவர், நல்லா சூப்பரா பேசுறாரு, எல்லாரையும் வரவங்க அவங்க வாங்க இவங்க எல்லாரும் பாருங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு செத்து போயிடுவாங்க. ஊங்கி எரியிற விளக்கு திடீர்னு அமைஞ்சிடும். அது யாருடைய காரியம்? விசுவாசுடைய காரியம். அதான் இயேசு அன்பை நம்மளை பார்த்து கேட்கிறார். வெளியே அவன் பார்த்தாரு, இவன் அந்தாண்டி இல்ல இந்தாண்டி இல்ல, எதுக்கு தூத நிக்கிறான். கழுதைக்கு தெரியுது, யாருக்கு தெரியல? தீர்க்கதரிசிக்கு தெரியல, வெளியாவுக்கு தெரியல. தூதன் வந்து நிக்கிறது யாருக்கு தெரியுது? சொல்லுங்க, கழுதைக்கு தெரியுது. அங்க தூதன் வந்து நிக்கிறாங்க. ஆனா தீர்க்கதரிசி ஆகிய வேலையாவுக்கு தெரியல, விசுவாசி ஆகிய உங்களுக்கு எனக்கு தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கிறான், குழப்பத்தை உண்டு பண்ண போறான்னு கழுதைக்கு தெரியுது. நம்ம வீட்டுல இருக்கிற நாய்க்கு தெரியுது, நம்ம வீட்டுல இருக்கிற மிருகத்துக்கு தெரியுது. ஆனா ரசிக்கப்பட்ட உனக்கு எனக்கும் உடனே நாம என்ன பண்றான்? நாயை போட்டு அடிக்கிறான். ஏன் குலைக்கிறேன்? கழுதையை போட்டு அடிக்கிறான். ஏன் நிக்கிறேன்? அது சொல்லுது, என்னைக்கும் பிரயாணத்தை நான் வந்து தடை செய்தேன். எனக்கு முன்னாடி யார் நிக்கிறது பாருன்னுதான் ஆண்டவரே பேயாவுடைய கண்ணை ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு விருப்பத்தில் இருக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை நீ சபிக்க போறியா? இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, அப்படி இப்படி சொல்றான். ஆனா அந்த வழி விட்டுற. ஆனா அங்க போய் பாலாக்கு என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் அவன் செய்யறான். ஆனா ஒரு நேரம் வந்தது, ஒரு காலம் வந்தது, ஒரு யுத்தம் நடக்குது இஸ்ரவேலருக்கும் மற்ற நாடுக்கும். அப்போ இவன் இடையில போய் என்ன பண்ணிடுறான்? ஒருத்தர் கத்தியால குத்தி அவனை வெதுவெதுன்னு இருக்கிறதுனால சோதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. சோதனை நாட்கள் வரும்போது அவன் நம்மளை பார்க்க முடியாது. ஒரு யுத்தம் நடக்கும் போது பிரியாம உள்ள போய் ஏன் காரணம் வெதுவெதுன்னு இருந்தான். ஒண்ணு குளிரா இல்ல, ரெண்டாவது அதே போல சவுலும் அனலும் இல்ல, குளிர் இல்ல. எப்படி இருந்தான்? அவனை குத்திட்டு செத்துட்டான். அன்பானவர்களே, வேத வசனம் சொல்லுது, எவ்வளவு அழகா சொல்லுது. குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ அனலாவது குளிராவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமன்றி அனலுமின்றி வெதுவெதுவாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயிலிருந்து என்ன பண்ணுவேன்? மாத்தி பண்ணி போடுவேனே. அவன் நம்மளை பார்த்து சொல்ற, மாத்தி பண்ணி நான் போடுவேன், நம்ம மாத்தி பண்ணிக்கணும்னு சொல்ற. ஆனா வேதம் சொல்லுது, என்ன வாசித்த முதல்ல நித்தம் என் வாசல் அருகே காத்திருந்து என் கற்பனைகளை கை கொள்ளுறவர்கள் யாரா? காத்திருக்கிறேன். நீங்க ஆஸ்வதிக்கல பரவாயில்ல, எனக்கு எனக்கு சுகம் இல்லை, எனக்கு வேதனையா தான் இருக்கிறேன். ஆனா ஒரு நாளைக்கு நான் சுகம் பெறுவேன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனால் என் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் என்னை நடத்துவார், என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார். அதனால அந்த வேத வார்த்தை சொல்கிறது, என்னை தப்புவிப்பார். எனக்கு ஒரு நாள் வரும், அதுக்காக நான் காத்திருக்கிறேன்.
என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். நான் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறேன், என்னை ஆசீர்வதிப்பவரை நான் ஆராதிக்கிறேன், என்னை உயர்த்துகிறவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் இஸ்ரவேலரை அவர் கைவிடாத தேவன். அவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவர் ஈசாக்கை கைவிடவில்லை. இந்த ஏழையாகி என்னையும் அவர் கைவிட மாட்டார். என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார். நான் கீழே விழுந்தாலும் நான் எழுந்து நிற்பேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஆண்டவர் என்கிற அந்த விசுவாச நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் நடக்கும். அதுதான் அந்த நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நித்தம் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இந்த பூமியில ஜீவன் ஆண்டவர் கொடுக்கிற நாள் வரையிலும் நீ என்ன பண்ண? விழித்திருக்கணும். அதனால எப்போது விழித்திருந்தல்ல, அதுக்கு நேர காலத்தை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்த நேரத்தை அவர் கொடுத்தா போதும். மற்ற நேரம் 6 நாள் உன் வேலைகள் எல்லாம் நீ ஒழுங்கு குறைவா செய்து ஒரு குடும்பத்தை நீ காப்பது பெரிய ஒரு விசேஷமா இருக்கிறது. குடும்பத்தை நடத்தாதவன், குடும்பத்தை கண்ணும் கருத்துமாய் அவன் செயல்படாதவன் என் மக்களை என்ன பண்ண மாட்டான். அது சொல்லியிருக்கிறார், என் குடும்பத்தை காக்காதவன் என் ஊழியத்தை எப்படி காப்பான், என் மக்களை எப்படி காப்பான். முதல்ல குடும்பத்தை கட்டணும். குடும்பம் கட்டப்பட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம செய்யற காரியம் கட்டப்படும். அல்லேலூயா. நம்ம குடும்பம் வறுமையா இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம சொல்ற காரியம் என்ன கதை சொல்லுங்க, எடுபடாது. என்ன சொன்னாலும் எடுபடாது. ஆண்டவர் தான் நமக்கு கற்பனையா சொல்ற, கட்டளையா சொல்ற. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல என்ன பண்ணுவோம்? நித்தம் விழித்திருந்து அவர் கதவு சிலுவை பக்கத்துல இருக்கணும். சிலுவை எப்போதும் நம்ம பார்க்கிறவங்களா இருக்கணும். சிலுவை எப்போதும் நேசிகளா இருக்கணும். அவர் மரணத்தை, சிலுவைனா மரணம், சிலுவை இல்ல சும்மா ஒரு அடையாளம். இது சிலுவை ஒரு அடையாளம், கிறிஸ்துவம் ஒரு அடையாளம். கிறிஸ்துவம் என்பது ஒரு அடையாளம். சிலுவை என்ன? எல்லாத்தையும் சுமக்கிற ஒரு வேலை, சுமக்கிறது தான் சிலுவை. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு தன் சிலுவை. எனக்குள்ள பிரச்சனை, எனக்குள்ள போராட்டம், எனக்குள்ள நிந்த, எனக்குள்ள காரியத்தை நான் சுமந்து ஆகணும். சுமந்தாதான் தேவனுடைய சீஷனா இருக்க முடியும், தேவனுக்கு பிரியமான பாத்திரமா இருக்க முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நிலை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். எனக்கு தொல்லையே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாதுன்னு சொன்னா சீஷன் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் சொல்றார். அப்ப நித்தம் அவருடைய வாசலிலே என்ன பண்ணோம்? நிலைத்து இருக்கணும், பாஞ்சியா இருக்கணும். துதிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை, அவர் தொழுது கொள்வதில்லை. விசுவாசத்துல அவிசுவாசிகள் உங்கள் பக்கத்தில் வரும்போது அவர்களை விசுவாசங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்களும் விசுவாசமா மாறிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க விசுவாசமா மாறிடுவாங்க. அவங்களும் ஆண்டவரோடு நெருங்கிடுவாங்க. அவங்களும் திட்டத்தை சொல்லுவாங்க. அவங்களும் அந்த மார்க்கத்திலிருந்து மாறிடுவாங்க. அவங்க மார்க்கம் வேற மாதிரியா இருக்கும், ஆனா அவங்களும் உண்மையின் பாத்திரமா மாறிடுவாங்க. அப்போ இருதயம் பூரிக்குன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஒருவன் மரிக்க போறவனை அவனை எடுத்து நீ அவனை பரலோகத்து நேர வழிநடத்தும் போது முதல் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் உனக்கு, இரண்டாவது அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப இரண்டாவது சொல்ற உனக்குள்ளதை என்ன பண்ணும்? பற்றி கொண்டு நான் வருமளவும் உனக்குள்ளது என்ன பண்ண? பற்றி கொண்டு இரு. அதான் சொல்றாரு. இரண்டாவது. மூணாவது ஒரு வார்த்தை சொன்னார்ல. மூணாவது என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது வெளிப்படுத்துற 3:17 வாசிங்க. வெளிப்படுத்துற 3:17. நீ யாரு தெரியுமா? நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறது அறியாமல் நான் பரிசுத்தவான், நான் பாக்கியவான், நான் அப்படி, நான் இப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் குரு கொடுத்தே கிடையாது. நம்ம வெள்ளடிச்ச கலர் எப்படிதான் இருக்கும்? சூப்பரா கட்டி வச்சிருப்பான். சும்மா அப்படி சலவு கல்லுல கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்களேன்.
சொல்லுங்க. கிட்ட போக முடியாது. சலவுகள் எல்லாம் கிட்ட போகாது. மேல சலவுகள்லாம் இருக்கும், அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். கல்லறைக்கு போனா நமக்கு தெரியும், அது மேல கொஞ்சம் உட்காந்துக்கலாம், ஏன்னா செலவு கல்லு சூப்பரா இருக்கும். ஆனா அதை ஓபன் பண்ணி பாருங்க, உள்ள கிட்ட நிக்க முடியுமா? நான் சொல்ல இயேசு சொல்ற, நீங்கள் வெள்ளடிச்ச கல்லறைக்கு போல இருக்கிறீங்க. ஆனா கல்லறை திறந்து பார்த்தா உள்ள நாரும். அப்ப நம்ம இருதயம் அப்படி இருக்கு. நான் சொல்ல இந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது? நிர்வாணியமா இருக்கிறது அறியாமல் நான் ஆசீர்வான் என்றும் திவ்ய சம்பந்தம் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால் நாங்கள் அதை வெறுக்கிறார். அதை சொல்லணும் சொல்ற, அதை சொல்லாத, கத்த சொல்லாத. கத்தனை நடத்துகிறார், கத்தனை போஷிக்கிறார், கத்தனை ஆஸ்வதிக்கிறார். கத்தர் எல்லா காரியங்களையும் என்னை கொண்டு போகிறார். ஆனா நான் எப்படி இருக்க கூடாது? வெறுவதன் இருக்க கூடாது, குளிராம இருக்க கூடாது. நீ வெறுவதன் இருக்க கூடாது. ஒண்ணு குளிராரு, இல்லைன்னா ரெண்டு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ. அப்ப தேவன் ஒரு பெரிய மகத்துவத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை வாழ்க்கையில் கத்த செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்குள்ளதை பற்றி கொண்டது நித்தம் விழித்து அவருடைய வார்த்தை மீது கவனமா இருந்து, ஜபத்துல கவனமா இருந்து, வேத வாசிப்பதுல கவனமா இருந்து. நான் அப்படி இப்படி உன்னை நீயே சொல்லிக்கொண்டா ஒரு நாள் நம்ம விழுந்துருவோம். அப்போ ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. சோதனை காலம் வரும்போது தப்பித்துக்கொள்ள ஒருவரும் நமக்கு வரமாட்டாங்க, பசுத்தாவி கூட வரமாட்டாரு என்றுதான் வேத வசனம் நம்மளை தெளிவுபடுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா.